அரசாங்கமே அதை நடத்துகிற அரசியல் கட்சியே அதை வேற மாதிரி அவமானப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது அப்ப நிர்வாகத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். விஜய் பிரசாந்த் கிஷோரோட பேச்சுவார்த்தை அதேபோல தைப்பூசத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள். ஆனால் நிலைமையை பாருங்க, ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றத கூட நாம நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்துடுச்சேங்கிறது வேதனையா இருக்கு. அவர் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிறாரா இல்லை வேற வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்னங்க கருத்து சொல்றது? அவங்கவுங்க தேர்தல் வெற்றிக்கு அவங்கவுங்க போறாங்க, பார்ப்போம். ஃபங்க்ஷனில் பக்தர்கள் நிறைய பேர் மயக்கமாகி சூழல் சரியில்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் மேலே நிற்கிறாங்க. இந்த ஆபத்தான ஒரு சூழலாக இருக்குங்கிறது அங்கேருந்து தகவல். அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக பழனியினுடைய கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அங்கு சரியான ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும். எந்த இடத்துல எவ்வளவு கிரௌட் வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகம் தயாராக இருக்கணும். கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன். கவர்மெண்ட் இதில் எவ்வளவு சீரியஸாக இருக்காங்களோ அப்போ தான் நிர்வாகம் அதை புரிஞ்சுக்குவாங்க. அரசாங்கமே அதை நடத்துகிற அரசியல் கட்சியே அதை வேற மாதிரி அவமானப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது அப்ப நிர்வாகத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நடக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.